அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேர் அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவனான அல்லாஹ்வை புகழ்ந்தவாறு என்னுடைய இந்த துவக்க உரையை தொடக்கம் செய்கின்றேன். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்கின்ற இந்த மார்க்கம் சார்ந்த சமுதாய பேரியக்கம் கடந்த 35 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் பேசக்கூடிய மக்களிடத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தை அதனுடைய துய்ய வடிவில் மக்களிடத்தில் சொல்லி வருகின்றது. ஒவ்வொரு காலகட்டத்திற்கேற்ப எப்படிப்பட்ட மார்க்க பணியை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு சரியான திட்டமிடலோடு கடந்த 35 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை நம்முடைய ஜமாத் செய்து வருவதை நீங்கள் அறிவீர்கள். நாம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று திரளக்கூடிய பல்வேறு மாநாடுகளை நாம் தமிழகத்தில் நடத்தி இருக்கின்றோம். சிறுகொழிப்பு மாநாடு என்கின்ற ஒரு மிக பிரம்மாண்டமான மாநாட்டை திருச்சியில் நாம் நடத்தினோம். அதில் பல்லாயிரக்கணக்கான மக்கள்கள் அதில் பங்கு பெற்றார்கள். அந்த மாநாட்டில் லட்சக்கணக்கான மக்களை நாம் திரட்டினோம் என்பதை காட்டிலும் நம்முடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், அந்த மாநாடு நடைபெறக்கூடிய ஓராண்டுகளுக்கு முன்பாகவே திருச்சியில் மிகப்பெரிய அளவிற்கு இணை வைப்பிற்கு எதிரான மாபெரும் மாநாடு நடைபெறும் என்கின்ற அறிவிப்பை செய்தோம். அந்த ஓராண்டுகள் முழுவதும் தமிழ் பேசக்கூடிய அத்தனை மக்களிடத்திலும் பட்டி தொட்டி எங்கும் இஸ்லாமிய மார்க்கத்தில் இணை வைப்பு என்பது கிடையாது. ஒரு மனிதன் இணை வைத்தான் என்று சொன்னால் அவன் நிரந்தரமாக நரகத்தில் வேதனை அனுபவிப்பான். இந்த சோதனையான இந்த உலக வாழ்வில் படைத்த இறைவனுக்கு மட்டுமே வணக்க வழிபாடுகள் இருக்க வேண்டும் என்கின்ற அந்த ஏகத்துவ கொள்கையை நாம் ஓராண்டுகள் முழுவதும் அனைத்து மக்களிடத்திலும் சொன்னோம். அதனுடைய விளைவு இன்றைக்கு என்ன புரட்சி ஏற்பட்டு இருக்கிறது என்றால், தமிழகத்தில் இருந்த பிரபலமான தர்காக்களில் எல்லாம் ஒரு காலகட்டத்தில் வியாழக்கிழமை என்று சொன்னால், வெள்ளிக்கிழமை என்று சொன்னால் மக்கள் கூட்டம் அலைமோதும். ஆனால் இணை வைப்பின் விபரீதத்தை பற்றி மக்களிடத்தில் நாம் எடுத்து சொன்ன பிறகு இன்றைக்கு என்ன அளவிற்கு புரட்சி ஏற்பட்டு இருக்கிறது என்றால், தமிழகத்தில் உள்ள பிரபலமான தர்காக்கள் எல்லாம் இன்றைக்கு காட்டு வாங்கக்கூடிய நிலைமைக்கு மாறி இருக்கிறது. காரணம், ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடிய ஒருவர், மூமினாக இருக்கக்கூடிய ஒருவர் இணை வைத்தான் என்று சொன்னால் அவன் நிரந்தரமாக நரகத்துக்கு செல்வான். மறுமையில் அவன் மரணமில்லாத வேதனையை நரகத்தில் அனுபவிப்பான் என்று நம்முடைய மார்க்கம் சொல்லக்கூடிய அந்த அச்சமூட்டி எச்சரிக்கக்கூடிய செய்தியை மக்களிடத்தில் கொண்டு சென்றோம். அதனுடைய விளைவாக இன்றைக்கு தமிழகம் ஏகத்துவ கோட்டையாக மாறி இருக்கிறது என்று சொன்னால், இது அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு, மறுமையில் மகத்துவமான கூலியை நமக்கு கொடுப்பான் என்கின்ற உயரிய நோக்கத்தோடு நாம் இந்த மார்க்க பணியை செய்து வருகின்றோம். அதே போல அல் குர்ஆன் மாநாடு என்று ஒன்றை நடத்தினோம். அந்த மாநாடு தமிழகத்தில் ஏற்படுத்திய புரட்சியை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. ஒட்டுமொத்த உலக மக்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய அருள்கொடையான அல் குர்ஆன் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளங்களில் பதிவு செய்யப்பட வேண்டும். அந்த அல் குர்ஆன் வசனங்களுக்கு உயிரோட்டம் கொடுத்து ஒவ்வொரு மூமினும் வாழ வேண்டும். உங்களுடைய உள்ளங்களில் இந்த அருள்மறை வசனங்கள் பிரதிபலிக்க வேண்டும். அது உங்களுடைய வாழ்வில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கின்ற பிரச்சாரத்தை செய்ததன் விளைவு இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இல்லங்களிலும் அருள்மறை வசனங்களை ஓதக்கூடிய இல்லங்களாக மாறி இருக்கிறது. ஒவ்வொரு இஸ்லாமிய குடும்பமும் இன்றைக்கு அருள்மறை வசனங்களுக்கு உயிரோட்டம் கொடுத்து அந்த வாழ்க்கையை வாழக்கூடிய நிகழ்வை நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம் என்று சொன்னால், நாம் செய்த மிகப்பெரிய ஏகத்துவ புரட்சி. அல் குர்ஆன் தான் அனைத்து மனித குலத்திற்கும் வழிகாட்டி என்கின்ற வழிகாட்டுதலை மக்களிடத்தில் கொண்டு சென்றோம். அதே போல இந்த உலகத்தில் ஒரு மனிதன் நேசிக்க வேண்டும் என்று சொன்னால், அவன் இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய எல்லாவித இன்பங்களை காட்டிலும், தன்னுடைய உற்றார் உறவினர்களை காட்டிலும், உயிரை காட்டிலும் அவன் நமக்காக அனுப்பப்பட்ட இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தான் நேசிக்க வேண்டும். அவர் மொழியில் தான் உன்னுடைய வாழ்வியல் இருக்க வேண்டும் என்ற பிரச்சாரத்தை முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கின்ற மாநாட்டின் மூலம் தமிழகம் முழுவதும் தமிழ் பேசக்கூடிய மக்களிடத்தில் நாம் கொண்டு சென்றோம். அதனுடைய விளைவு இன்றைக்கு மிகப்பெரிய எழுச்சி மக்களிடத்தில் ஏற்பட்டு இருக்கிறது. அது வாழ்வியலாக இருந்தாலும் சரி, வணக்க வழிபாடாக இருந்தாலும் சரி, ஒன்றை செய்கிறோம் என்று சொன்னால் அது அல்லாஹ் தஆலா அருள்மறையில் சொல்லி இருக்கின்றானா, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார்களா என்பதை பார்த்து
பார்த்து இன்றைக்கு இஸ்லாமியர்கள் தங்களுடைய வாழ்வியலை பின்பற்றுகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு முழு காரணமாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்கின்ற இந்த மார்க்கம் சார்ந்த சமுதாய பேரியக்கம் இருக்கிறது. இது இந்த உலக ஆசைக்காக அல்ல, நம் மீது சுமத்தப்பட்ட பணியை நான் செவ்வனே செய்திருக்கிறேன் என்ற மன நிறைவோடு மறுமையில் படைத்த இறைவனை சந்திக்க வேண்டுமே என்ற உயரிய நோக்கத்தோடு இந்த பணியை செய்து கொண்டிருக்கின்றோம். சமீபத்தில் நாம் எடுத்திருக்கின்றோமே 4 மாத செயல் திட்டமாக முன்மாதிரி முஸ்லிம் இளைஞர்கள் என்கின்ற செயல் திட்டத்தை எடுத்தோமே, அதனுடைய விளைவு என்ன என்று சொன்னால் இன்றைக்கு இளைஞர்கள் 2 தரப்பில் எப்படி சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒன்று, மதுவுக்கும் போதைக்கும் சூதாட்டத்திற்கும் இன்றைக்கு இஸ்லாமிய இளைஞர்கள் அடிமையாக கூடிய அந்த பகுதிக்கு செல்லக்கூடிய நிலை ஒன்று உருவாகி இருக்கிறது. மற்றொன்று என்ன ஆகியிருக்கிறது என்று சொன்னால், இது உலக ஆதாயத்திற்காக படிக்க வேண்டும், வருமானம் ஈட்ட வேண்டும், நவீன கலாச்சாரத்திற்கேற்ப நவநாகரிக உலகம் என்கின்ற பெயரில் எப்படிப்பட்ட வாழ்க்கை வேண்டுமானாலும் வாழலாம் என்கின்ற நிலைக்கு இளைஞர்கள் சென்று கொண்டிருந்தார்கள். அந்த சூழ்நிலையில் தான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்கின்ற இந்த மாபெரும் பேர் இயக்கம் முன்மாதிரி முஸ்லிம் இளைஞர்கள் என்கின்ற ஒரு செயல் திட்டம் எடுத்தது. கடந்த 4 மாதங்கள் தமிழகம் முழுவதும் பட்டி தொட்டி எங்கெல்லாம் இளைஞர்கள் இருக்கிறார்களோ அவர்களை சந்தித்து, இந்த உலக வாழ்வு என்பது அற்பமானது, இந்த உலக வாழ்வில் இளைஞர்கள் எப்படிப்பட்ட தியாகங்களை நீங்கள் செய்ய வேண்டும், அல்லாஹ் தஆலா இளைஞர்களை பற்றி எப்படி வழிகாட்டுகின்றான் என்ற உபதேசத்தை சொன்னோம். இறை தூதர்கள் இளைஞர்களாக இருந்து இந்த ஏகத்துவத்திற்காக எவ்வளவு தியாகங்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை எடுத்து காட்டினோம். இளைஞர்களே, அழைப்பு பணி என்பது ஒவ்வொரு மூமின் மீதும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய அற்பமான இன்பத்திற்காக உங்களுடைய வாழ்வியலை நீங்கள் இழந்து விடாதீர்கள். மறுமை வெற்றிக்கான சோதனை களம் இந்த உலக வாழ்வு. அதில் வெற்றி பெறுவதற்கான ஒரு சோதனையாக இந்த உலக வாழ்வு இருக்கிறது. இளைஞர்களே, மார்க்கத்தின் பக்கம் திரும்பி வாருங்கள். ஒட்டுமொத்த இளைய சமுதாயமும் திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் ஒரு நல்லொழுக்கமிக்க மார்க்க சிந்தனை உள்ள இளைஞர்களாக நீங்கள் வாழுங்கள். அப்படி நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு இம்மையிலும் வெற்றி கிடைக்கும், மறுமையிலும் படைத்த ரப்புடைய கருணை கிடைக்கும். அப்படிப்பட்ட வாழ்வியலை நீங்கள் உங்களுடைய வாழ்வில் பின்பற்றுங்கள் என்று பிரச்சாரம் செய்தோம். அதனுடைய விளைவு இன்றைக்கு மதுரையை திணறக்கூடிய அளவிற்கு பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் சங்கமிக்கக்கூடிய இந்த இளைஞர் எழுச்சி மாநாட்டை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்கின்ற இந்த பேரியக்கம் நடத்துகிறது. இது அரசியல் ஆதாயத்திற்காக நடத்தக்கூடிய கூட்டம் அல்ல, சீட்டு வாங்குவதற்கு நோட்டு வாங்குவதற்காக நடத்தப்படக்கூடிய கூட்டம் அல்ல. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எங்களை போல வாழுங்கள் என்று முன்மாதிரியாக நாங்கள் இளைஞர்கள் இருக்கிறோம் என்பதை இந்த உலகிற்கு பறைசாற்றக்கூடிய மாநாடாக இளைஞர்கள் எழுச்சி மாநாடு இன்றைக்கு நடைபெற இருக்கிறது. இந்த மாநாட்டில் மதுரை மண்டலத்தைச் சேர்ந்த 10 மாவட்டங்களில் இருந்து பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் இருக்கிறார்கள். இங்கு நடத்தக்கூடிய பல்வேறு மார்க்க உபதேசங்களும் வேலை வாய்ப்பிலும் கல்வியிலும் நாம் பெறக்கூடிய முன்னேற்றங்கள் குறித்தும் மார்க்கம் சார்ந்த பல்வேறு நிகழ்வுகளை நாம் அசை போட்டு தெரிந்து கொள்வதற்கும் பல்வேறு நிகழ்ச்சிகள் இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.